சென்னையிலே முதல் துவக்கப்படுகிற செயல் வீர கூட்டம், அதுவும் பெரம்பூரிலே கூட்டப்படுகிற கூட்டம். நான் பல கூட்டங்களில் இங்கே பேசியிருக்கிறேன். அன்றைய நிலைகள் வேறு, இன்றைய நிலைகள் வேறு என்பதை நான் அறிவேன். கூட்டத்தை கூட்டுவார்கள், பணத்தை கொடுப்பார்கள், பாதியில் எழுந்து செல்வார்கள். ஆனால் ₹1 கூட கொடுக்காமல் இன்று வரையும் காத்துக் கொண்டிருக்கிற கூட்டம் எங்கே இருக்கிறது சொன்னால் புரட்சி தலைவருடைய போர்ப்படை தலைவர்களாக இருக்கிற நீங்கள் தான் என்பதை நான் அறிவேன். நேற்று கூட பார்த்தார்கள், 2 நாட்களுக்கு முன்னாலே மதுரையில் நடைபெற்ற கூட்டம். அதற்கு எவ்வளவு செலவாக இருக்கிறது சொன்னால் ₹15 கோடி. ஆனால் ₹1 கூட இல்லாமல் கூட்டம் கூடுகிறது என்று சொன்னால் நம்மை தவிர எந்த இயக்கத்திற்குள்ளே இந்த வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நான் புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டவர். 1972 இயக்கத்தை துவங்குகிற போது 77 சட்டமன்ற உறுப்பினராக 26 வயதிலே தேர்தல் களத்தில் நின்றவர். புரட்சி தலைவரும் பார்த்தேன், புரட்சி தலைவர் அம்மாவை பார்த்ததற்கு பிறகு புரட்சி தலைவரை பார்க்கின்ற காலத்தை நான் கூண்டு விடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் சொன்னால் அந்த காலம் மிக விரைவில் வருகிறது என்பதை நான் உணர முடிகிறது. நான் சொல்வதற்கு காரணம், இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே என்று புரட்சி தலைவர் பாடினார். அந்த பாடலுக்கு ஏற்ப நாளை தீர்ப்பெழுத போவது நம்முடைய தளபதி மட்டும்தான் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் கோரிக்கை காட்ட விரும்புகிறேன்.